Hey you guys, welcome back to my channel Books with Abhi and நான் அபர்ணா. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு புக் டாக் வீடியோ தான் பார்க்க போறோம். ஏன்னா அது போட்டு 2 monthsக்கு மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து புக்ஸ் பற்றி பேசியிருப்பேன், புக் ஸ்டோர் போனது பற்றி பேசியிருப்பேன். மோஸ்ட்லி சம்மரி ரிவ்யூ வீடியோவாக தான் இருக்குது. அண்ட் கமெண்ட்ஸ்க்கும் நான் மோஸ்ட்லி ஆன்சர் பண்ணியிருப்பேன். பட் இருந்தாலும் சில செலக்டிவாக சில கமெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் அதுக்கெல்லாம் வந்துட்டு வீடியோவாகவே மேக் பண்ணலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு வீடியோ பண்ண போகிறேன். அண்ட் ப்ளஸ் இது பார்த்தோன்னா ஒரு லைஃப் லேட்லி அப்படிங்கிற வீடியோ மாதிரி இருக்கும். கரண்ட் ரீட் என்ன புக்ஸ் ரீசெண்டாக வாங்கினேன், அப்புறம் அமேசான் சேலில் நான் புக் ஆர்டர் போட்டேன், அது என்ன நிலைமைக்காச்சு அப்படிங்கிறதுலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து என்னோட கரண்ட் ரீட் பார்த்தோம் அப்படின்னா ட்விஸ்டட் லைஸ் தான். அந்த லாஸ்ட் ட்விஸ்டட் சீரீஸில் இருக்க லாஸ்ட் புக் படிச்சுட்டு இருக்கேன். அண்ட் ஓவராலாக பார்த்தோன்னா 514 பேஜஸ் இருக்குது. நான் இப்போ வந்து 430th பேஜில் இருக்கேன். இங்கே கீழே வந்து நம்ம எவ்வளோ பேஜஸ் படிச்சிருக்கோம் அப்படின்னு இந்த இடத்துல கீழே காட்டும். ஸோ அதில் பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து இப்போ கிண்டல் ஆப்பில் ரீட் பண்ணிட்டு இருக்கேன். ட்விஸ்டட் ஹேட் மட்டும் என்கிட்ட ஃபிசிக்கல் காப்பி இருந்தது. இப்போ மற்ற புக்ஸ்லாம் இதில் தான் படிச்சுட்டு இருக்கேன். அண்ட் இது இல்லாமல் வந்து இன்பிட்வீன் நான் வந்து கிண்டல் டிவைஸ் வாங்கணும் அப்படின்ட்டு லாஸ்ட் மந்த்லாம் என் மைண்டுக்குள்ள வந்து கிண்டல் டிவைஸ் தாட்ஸ் தான் ஓடி இருந்துச்சு. அப்புறம் ரீசென்ட்லி பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் வீக் வந்து ஐ காட் அ சான்ஸ் டு விசிட் பிளாசம் புக் ஹவுஸ்க்கு போயிருந்தேன். ஸோ அங்கே வந்துட்டு சர்ச் ஸ்ட்ரீட்டில் இருந்தது. ஸோ அங்கே சில ஃபிசிக்கல் புக்ஸ்லாம் வாங்கியாச்சு, புக்ஸாகவே வாங்கியாச்சு. ஸோ அங்கே போய் புக் ஸ்டோர் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அங்கே இருக்கிற புக்ஸ் எல்லாத்தையும் பார்த்ததுக்கப்புறம் ஸோ இவ்வளோ புக்ஸ் இருக்கிறப்ப நமக்கு கிண்டல் டிவைஸ் தேவையா அப்படின்ற ஒரு தாட் திடீர்னு வந்துடுச்சு. ஸோ இப்போதைக்கு வந்து கிண்டல் டிவைஸ் வாங்குற பிளானை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இருக்கிற புக்ஸ் ஃபிசிக்கல் புக்ஸ் எல்லாம் ரீட் பண்ணுவோம். இங்கே வந்து நான் பெங்களூர் வந்து நிறைய புக்ஸ் வாங்கியிருந்தேன், நிறைய புக் ஸ்டோர் போயிருந்தேன், அந்த புக்ஸ் இருக்குது. அண்ட் ப்ளஸ் வீட்லேயுமே நான் ரீட் பண்ணாமல் நிறைய புக்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் ரீட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் கிண்டல் டிவைஸ்க்கு போகலாம் அப்படின்ட்டு அந்த ஒரு பிளான். ஸோ நான் வந்துட்டு இந்த பிளாசம் புக் ஹவுஸில் என்னென்ன புக்ஸ் வாங்கினேன் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா லிட்டில் விமன் அப்படிங்கிற இந்த புக்கு. ஆத்தர் நேம் பார்த்தோன்னா லூயிசா மே ஆல்காட். ஸோ இதில் சும்மா ஒரு 2 chapters மட்டும் படித்தேன். ட்விஸ்டட் லைஃப் வந்துட்டு ஒரு 250 பேஜஸ் படிச்சுட்டு இருந்தப்ப எனக்கு அந்த புக் வேணாம், கொஞ்சம் நேரம் அதை வச்சுட்டு வேற ஏதாவது படிப்போம் அப்படின்ட்டு இந்த புக் ரீட் பண்ணேன். ஸோ இதில் 2 chapters படித்தேன், நல்லா இருந்தது. ஒரு 4 கேர்ள்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. அந்த ஆல்ரெடி இதில் ஜோ அப்படிங்கிற ஒரு கேரக்டர் எனக்கு ஃபேவரட் ஆயிட்டாங்க. நெக்ஸ்ட் சாப்டர்லாம் நான் ரீட் பண்ணிட்டு இந்த புக் கம்ப்ளீட் பண்ணதை ரிவைட் பண்ணுறேன். அண்டு ஒரு மேக்னெட்டிக் புக் மார்க் மாதிரி வாங்கினேன், அது நல்லா இருந்தது. அண்ட் இது இல்லாமல் இன்னொரு புக் என்ன வாங்கியிருந்தேன்னா சீதா அ டேல் ஆஃப் ஏன்ஷியன்ட்ல ஒன்று போட்டு மகாபாரதம் ராமாயணம் ஸ்டோரி ரீடெல்லிங்காக இருக்கும். எனக்கு ஃபுல்லாக என்ன மாதிரி புக் இதுன்னு தெரியல. பட் ஜஸ்ட்டு இதெல்லாம் வந்து ஒரு இந்தியன் ஆத்தர் அந்த அந்த புக் ஷெல்ஃப் எல்லாம் போய் பார்த்தப்போ அங்கே பார்த்தேன். சரி இந்த புக் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு எடுத்திருக்கேன். ஆத்தர் வந்து பானுமதி நரசிம்மன் போட்டிருக்காங்க. ஸோ பேலஸ் ஆஃப் இல்யூஷன்ஸ்க்கு அப்புறம் நான் ஹிஸ்டாரிக்கலாக இல்லை மெத்தாலஜி ரிலேட்டடாக எதுவுமே படித்தது இல்லையா, ஸோ அதனால இந்த புக் வாங்கியிருக்கேன். ஸோ இது ரீட் பண்ணியிருப்ப ரிவ்யூ கண்டிப்பாக போடுறேன். அண்ட் நான் மெயினாக போனதே வந்துட்டு நம்ம டு ஆல் த பாய்ஸ் ஐ ஹவ் லவ்ட் பிஃபோர் அப்படின்ட்டு ஒரு புக் சீரீஸ் வந்து ஆல்ரெடி ஒரு புக் ஸ்டோர் போயிருந்தப்போ ஃபஸ்ட்டு 2 புக் எனக்கு கிடைச்சிருந்துச்சு. 3rd புக் நான் ரொம்ப நேரம் தேடி பார்த்தேன், எனக்கு கிடைக்கவே இல்லை. ஸோ இங்கே போகிறப்ப வந்து ஆல்வேஸ் அண்ட் ஃபார் எவர் அப்படிங்கிற புக் வாங்கணும் அப்படின்ற ஒரு தாட் இருந்தது. ஸோ அங்கே பிளாசம் புக் ஹவுஸில் கிடைக்கல, பக்கத்துலேயே வந்து புக் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை இருந்தது. ஸோ அங்கே போயிட்டு செகண்ட் ஹேண்ட் காப்பீஸ்லாம் ஒரு ஸ்டாக் வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே போய் பார்த்தோன்னா ஆல்வேஸ் அண்ட் ஃபார் எவர் இருந்தது. ஸோ அந்த புக் வாங்கியிருந்தேன், ஜெனி ஹான் எழுதின புக். ஸோ இதெல்லாம் வந்து ரீசெண்ட் அப்டேட்ஸ். அண்ட் இது இல்லாமல் வந்து இப்போ புக் டாக் வீடியோவா நீங்கள் ஆல்ரெடி பண்ண கமெண்ட்ஸ்லாம் இருக்கும். சில இதுக்கு நான் ரிப்ளை பண்ணியிருப்பேன், சில இதுக்கு பண்ணியிருக்க மாட்டேன். பட் ஆல்ரெடி ரிப்ளை பண்ணாலும் சில செலக்டிவாக சில கமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் நான் வந்து இந்த வீடியோவில் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் ஒன் மோர் அப்டேட் என்ன அப்படின்னா அமேசான் சேல் இப்போ போயிட்டு இருக்கா. நான் வந்து ஒரு 6 புக்ஸ் போல் எல்லாமே இந்தியன் ஆத்தர்ஸ் புக் தான், அதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். எனக்கு October 3 அன்னைக்கு டெலிவர்ட் அப்படின்னு மெசேஜ் வந்துச்சு. பட் என்னோட பிளேஸில் நான் கீழே போய் பார்த்தப்போ புக்ஸ் வரலை. ஸோ திரும்ப வந்து அது என்னன்ட்டு காண்டாக்ட் பண்ணப்போ அவங்க திரும்ப ரீஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க. ஸோ அது புக்ஸ்லாம் வர நாளைக்கு நாளான்னைக்கு அந்த மாதிரி ஆகும். ஸோ அதுக்கு வந்து நம்ம செப்பரேட்டாக வீடியோ பார்ப்போம். ஒரு 5 புக்ஸ் போல் இருக்குது. ஆக்சுவலி 6 ஆர்டர் பண்ணேன், ரீஸ்கெடியூல் பண்ணப்போ 5 மட்டும் அவங்க மறுபடியும் டெலிவர் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒரு இதுக்கு ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அது வந்துட்டு நெக்ஸ்ட் வீக் அந்த வீடியோ பார்ப்போம். ஆக மொத்தம் புக்கு படிக்கிறேன்னு இல்லையோ வாங்கி நான் அடுக்கி வச்சுட்டே போகிறேன். ஆனால் படிப்பேன், டைம் இருக்கிறப்ப கண்டிப்பாக படிப்பேன். ஸோ அதை நான் எப்போ படிக்கணும்னா அப்பப்போ அந்த ரிவ்யூலாம் போடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா நான் வந்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ்க்கெல்லாம் ரிப்ளை பண்ணுறேன். ஆக்சுவலி சிலது ரிப்ளை பண்ணியிருப்பேன், இருந்தாலும் நான் திரும்ப இதில் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு இப்போதைக்கு வேறு கான்டென்ட் இல்லை. ட்விஸ்டட் லைஃப் முடிச்சாதான் நான் திரும்ப வேறு ரிவ்யூலாம் போட முடியும். அண்ட் இதில் வந்து பார்த்தோன்னா ஷார்ட்ஸ்லேருந்து வரும். ஆக்சுவலி நான் லாஸ்ட்டு புக் டாக் வீடியோ எப்போ போட்டிருக்கேன் அப்படின்னா எங்கே போட்டேன், 3 months பேக்குன்னு காட்டுது. நான் வீட்டில் இருந்தப்போ இருங்க பார்ப்போம், கொஞ்சம் டைம் இருக்கும். இந்த வீடியோ July 5 அன்னைக்கு லாஸ்ட்டாக போட்டிருக்கேன்.
அண்ட் அதுக்கப்புறம் என்னென்ன கமெண்ட்ஸ் வந்ததுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம ஷார்ட்ஸ்லேருந்து வருவோம். ஷார்ட்ஸில் பார்த்தோன்னா ரீசெண்ட்லி நான் போட்டது அங்கே கோரமங்கலால ஒரு புக் ஸ்டோர் போயிருந்தேன். இங்கே பெங்களூர் வந்தப்போ நான் ஃபஸ்ட்டு போன புக் ஸ்டோர் அதுதான். ஸோ அந்த இடத்துல நீங்கள் நிறைய கமெண்ட்ஸ் போட்டிருக்கீங்க. நான் செலக்டிவாக தான் ரீட் பண்ணுறேன். அது மாதிரி யூசர் யார் அப்படின்ட்டு நான் எப்பவுமே எந்த புக் டாக் வீடியோவில் மென்ஷன் பண்ண மாட்டேன். ஸோ அதே மாதிரி மென்ஷன் பண்ணல, பட் உங்கள் கமெண்ட்க்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். அதில் வந்துட்டு புக்ஸ் வந்து தெரப்பிஸ்ட் மாதிரி அப்லோட் மோர் வீடியோஸ் ரிகார்டிங் புக்ஸ். ஐ விஷ் யூ வில் ரீச் யுவர் ஹைட்ஸ் சூன், ஹாப்பி ரீடிங்னு போட்டிருக்காங்க. பிப்ளியோஃபைல்னு போட்டிருக்காங்க. தேங்க்யூ. அண்டு எனக்கும் வந்து நான் சேடாக ஃபீல் பண்ணப்போ நிறைய டைம் வந்து புக்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. நீங்கள் வந்து இது வரைக்கும் எந்த புக்ஸும் படித்ததில்லை, இல்லை நீங்கள் ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கீங்க, இல்லை ரீடிங் ஸ்லம்பில் அந்த மாதிரிலாம் இருக்கீங்க அப்படின்னா, சேடாக இருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. ஏதாவது புக்கு உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் ஜான்ராவில் எடுத்து படிங்க. பிடிக்காத ஜான்ரா படித்தா கண்டிப்பாக போர் அடிக்கும். அது இன்னும் கொஞ்சம் நம்மளை சோகமாக்கி விட்டுரும். ஸோ பிடிச்ச ஜான்ராவில் இருக்கிற புக் எடுத்து படிங்க. கண்டிப்பாக அது வந்துட்டு சோகமாக இருந்தாலும் நம்மளை ஹாப்பியாக மாற்றிடும். அண்ட் அதுக்காக சோகமாக இருக்கிற புக் எடுத்து படிச்சிங்கன்னா அதுவும் ஒரு வகையான ஹீலிங் தான். சோகமான இருக்கிற புக்கும் சம்டைம்ஸ் நம்ம சோகத்தை ஹீல் பண்ணும். பட் ஸ்டில் அதுலேருந்து வேற ஒரு ட்ராமா வரும். நம்ம லைஃப்பை கம்பேர் பண்ணுறப்போ அது அந்த ட்ராமாவே பெட்டர் அப்படின்ட்டு நம்ம போயிடுவோம். ஸோ ரீடிங் ஹேபிட் இல்லைனா ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லை ஆல்ரெடி ரீடிங் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை ஒழுங்காக ரீட் பண்ணலை அப்படின்னாலும் திரும்ப உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் ஜானர் வந்து ரீட் பண்ணுங்கள். எனக்கு வந்துட்டு புக்ஸ் சம்டைம்ஸ் தெரப்பிஸ்ட் மாதிரி தான். அடுத்து நெக்ஸ்ட்டு வீடியோ பார்த்தோன்னா நான் கபன் பார்க் போயிருந்தோம். ஸோ அந்த இதில் வந்துட்டு என்ன கேட்டிருக்கீங்க, அதில் வந்து ஒரு கமெண்ட் பார்த்தோன்னா, அக்கா புக் டிஜிட்டலில் ரீட் பண்ணுறது பெஸ்ட்டா இல்லை ஃபிசிக்கல் காப்பியாக பை பண்ணி ரீட் பண்ணுறது பெஸ்ட்டா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. என்ன கேட்டால் எனக்கு ரெண்டுமே கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. இதில் வந்து கிண்டில் ஆப்பில் நான் ரீட் பண்ணுவேன். அது வந்துட்டு எப்படின்னா நம்ம நைட் டைம்லேயும் வந்துட்டு அந்த கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கும். நான் வந்து அந்த டார்க் அதுதான் வச்சுருப்பேன். டார்க் மோடில் தான் ரீட் பண்ணுவேன், கண் அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஸோ நைட் டைம் ரீட் பண்ணுறதுக்கு கிண்டல் ஓகேயா இருக்கும். நைட்டு நம்ம புக்கை வச்சுட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டா புக்கை வச்சுட்டு ரீட் பண்ண முடியாது. இப்போ அதுக்கும் வந்துட்டு நம்ம அந்த புக்கோட பேஜ் இந்த டாப்பில் வந்து ஒரு லைட் வச்சுட்டு ரீட் பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு டிவைஸ்லாம் பார்த்தேன், பட் அதெல்லாம் வாங்கலை. ஸோ அந்த மாதிரி நைட் டைம் ரீட் பண்ணுறது இல்லை எந்த கம்ஃபர்டபுள் பொசிஷனில் ரீட் பண்ணுறதுக்கு எனக்கு கிண்டல் ஆப் டிஜிட்டலாக படிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. பட் மற்றபடி நம்ம அனோட்டேட் பண்ணுறது, பேஜஸ் ஃபீல் பண்ணுறது, ஸ்மெல் பண்ணுறது அண்டு ரொம்ப மோர் கனெக்டடாக தோணும்ல, நம்ம ஹார்ட்டோட கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கிறது எல்லாமே ஃபிசிக்கல் புக்ஸ் தான். ஸோ அது வந்து உங்களோட கம்ஃபர்ட்டை பொறுத்து ரெண்டுமே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பட் எது உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதில் வந்து புக்ஸ் வாங்கி படிங்க. ஃபிசிக்கல் புக்ஸ் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதில் வந்து நிறையா புக்ஸ் படிப்பேன். அட் த சேம் டைம் கிண்டல் ஆப்பையும் விடலை, ரேராக டிஜிட்டலில் படிப்பேன். ஸோ அதனால நம்ம கம்ஃபர்டபுளுக்கு பொறுத்து ஃபிசிக்கல் புக்ஸ் பிடிக்கும்னா அது நிறையா வாங்கி படிக்கலாம். இல்லை டிஜிட்டல் புக்ஸ் படிக்கிறது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா இதில் நிறையா படிக்கலாம். இன்னொரு இதை ரேராக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து ரெண்டுமே ஓகே தான். அதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது. எனக்கு ரெண்டுமே கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் ஃபிசிக்கல் புக்ஸ் வந்துட்டு ரொம்ப கனெக்டடாக இருக்கும், நிறையா அண்டர்லைன் பண்ணுவேன். அதனால ஃபிசிக்கல் புக்ஸ். இதில் வந்து நம்ம ஹைலைட் பண்ணலாம், நல்லாயிருக்கும். பட் ஸ்டில் ஓகே தான். உங்கள் கம்ஃபர்ட்டை பொறுத்து நீங்கள் ரீட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தோன்னா நம்ம அந்த புக் டாக் வீடியோவே நான் 2 போட்டிருப்பேன். அதில் இருக்க கமெண்ட்ஸ்லாம் நான் பார்க்குறேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு புக் டாக்ல வந்து என்னோட வாய்ஸ் குவாலிட்டி சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. எனக்கு என்னன்னு தெரியல, இந்த மைக் தான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்னும் வாய்ஸ் குவாலிட்டி சரியில்லையா, இல்லை மாற்றணுமா, இல்லை ஏதாவது நல்ல மைக் இருந்துச்சுன்னா நீங்களே சஜஸ்ட் பண்ணி அந்த கமெண்ட்டை வந்து லிங்க்கை வந்து கமெண்ட்டில் போடுங்க. நான் வந்து பார்த்துட்டு வாங்குறேன். ரொம்ப காஸ்ட்லியாக போட்டுறாதீங்க. ஒரு 1000, 1500 அந்த ரேஞ்சில் ஏதாவது ஒரு நல்ல மைக் இருந்தால் சொல்லுங்கள். இது ஓகேனா ஓகே, இல்லை வேறு எதுவும் இருந்துச்சுன்னா லிங்க் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோ பார்த்தோன்னா அந்த புக் டாக்கே நான் வந்து பார்ட் 1 பார்ட் 2 போட்டிருப்பேன். அதில் புக் டாக் பார்ட் 2ல பார்த்தோன்னா ஒரு கமெண்ட்டில் வந்து தி ஸ்பானிஷ் லவ் டிசெப்ஷன் ஒரு புக்கை நீங்கள் சஜஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ஒன் ஆஃப் மை ஃபேவரட் புக். ஐ வாண்ட் டு ஹியர் யோர் ரிவ்யூ அபவுட் தட். யூ ஆர் ஜஸ்ட் ஆசம். தேங்க்யூ. ஐ லவ் டு ஹியர் யுவர் ரிவ்யூஸ். இட் ஃபீல் ஸோ குட். தேங்க்யூ. ரொம்ப தேங்க்யூ. ஆல்ரெடி நான் அதுக்கு கமெண்ட் பண்ணியிருப்பேன், பட் அகெயின் தேங்க்யூ. அண்ட் அந்த ஸ்பானிஷ் லவ் டிசெப்ஷன் அப்படிங்கிற புக்கை நான் 2 புக் ஸ்டோர்லேயுமே பார்த்துட்டேன். ஆனால் இப்போதைக்கு வாங்கலை. நெக்ஸ்ட் டைம் வந்து நான் புக் ஷாப்பிங் போகிறப்ப கண்டிப்பாக வாங்கிடுறேன். அண்ட் இப்போதைக்கு என்னென்னா நான் ரொமான்ஸ் ஃபிக்ஷன்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு தாட்டும் இருக்குது. பட் எனிவே நெக்ஸ்ட் டைம் புக் ஷாப் போகிறப்போ இந்த புக்ஸ்லாம் நான் வாங்கணும். நிறைய புக் சஜஷன் இதுலேயும் கமெண்ட்ஸ்லையும் பார்த்துருக்கேன், இன்ஸ்டாகிராம்லேயும் சில பேர் சொல்லியிருக்கீங்க. ஸோ எல்லாமே நான் வாங்கி படிக்கணும். எல்லாமே படிச்சுட்டு நான் ஒன்று ரிவ்யூ சொல்கிறேன். டைம் தான் கரெக்டாகவே போகுது, முன்னாடி மாதிரியும் இல்லை. பட் எனக்கு தோன்றப்ப நான் கண்டிப்பாக ரீடிங்காக டைம் அலாக்கேட் பண்ணி டெய்லி படிச்சுட்டு தான் இருக்கேன். பட் முன்னாடி ஸ்பெண்ட் பண்ணுற டைமை விட இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் அதுக்காக ரீடிங் விட்டுறக்கூடாது.
ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தோம் அப்படின்னா, நான் த கேர்ள் இன் த கிளாஸ் கேஸ் அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன், த்ரில்லர் புக்கு. அது நல்லா இருந்துச்சு. இந்தியன் ஆத்தர் தேவாசி சாதனா. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, ஜஸ்ட் இந்தியன் ஆத்தர் ஒரு இந்தியன் த்ரில்லர் படிக்கிறோம் அப்படின்னு படிச்சிருந்தேன். ஸோ அந்த மந்த் ரீட் பண்ண புக்கில் எனக்கு அந்த புக் ரொம்பவே பிடிச்சிருந்தது. சீரியல் கில்லிங், சைக்கோபேத் அந்த மாதிரிலாம் இருக்கும். எண்டிங் வந்து நல்ல ட்விஸ்டோட முடிச்சிருப்பாங்க. ஸோ அதில் இருக்கிற கமெண்ட்ஸ்லாம் பார்க்கலாம். அதில் வந்து பார்த்தோன்னா, நிறைய இதே மாதிரி த்ரில்லர் பேஸ்ட் புக்ஸ் வீடியோ போடுங்க. மை ஃபர்ஸ்ட் ரெக்வஸ்ட். செகண்ட் டைம் அகெயின் வந்து வீடியோ பார்க்குறேன். ஸோ ப்ளீஸ் அப்படின்னு ஒரு கமெண்ட் இருக்குது. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. எனக்கு வந்து ரொமான்ஸ் ஃபிக்ஷன் ஒரு சைடு, இன்னொரு சைடு வந்து த்ரில்லர் ஹாரர் புக்கெல்லாம் பிடிக்கும். அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுமா, அது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். என்ன நடக்க போகுது அப்படி இருக்குமா. ஸோ அதெல்லாம் த்ரில்லருக்கு நான் ஒரு மிகப்பெரிய ஃபேன். மறுபடியும் நான் த்ரில்லர் புக்ஸ்லாம் படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக ரிவ்யூ போடுறேன். ஸ்பாய்லர் இல்லாமல் போடுறேன். ஏன்னா ஸ்பாய்லர் இருந்தால் நமக்கு எண்டிங் தெரிஞ்சிருச்சுன்னா த்ரில்லர் புக் படித்து ஒரு யூஸே இல்லை. ஸோ கண்டிப்பாக வீடியோ போடுறேன் அடுத்த ஏதாவது த்ரில்லர் புக் படிச்சுட்டு. ஸோ நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தோம் அப்படின்னா, சூப்பர் சூனர் வில் பி எக்ஸ்பெக்டிங் யுவர் ஸ்டோரி கிரியேஷன் ஆஸ் அ ஆத்தர்னு போட்டிருக்கீங்க. இப்போதைக்கு எனக்கு அந்த ஐடியாலாம் இல்லை. நான் ஜஸ்ட் ரீட் தான் பண்ணுவேன். ரீட் பண்ணி ரிவ்யூ பண்ணுறது பிடிக்கும். ரீட் பண்ண ஸ்டோரியை யார்கிட்டயாவது சொல்ல பிடிக்கும், யாருக்கையாவது டிஸ்கஸ் பண்ண பிடிக்கும். பட் ஆத்தர்லாம் எப்படின்னு எனக்கு தெரில. மேபி வேணால் ஒரு ப்ரோலாக் இப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு ப்ரோலாக் வச்சுட்டு எபிலாக் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு டிசைட் பண்ணலாம். எனக்கு தெரில இப்போதைக்கு அந்த ஐடியாவில். மேபி ஃப்யூச்சரில் அதுக்கான டைம், அதுக்கான எனர்ஜி, அதுக்கான கான்ஃபிடென்ஸ், அதுக்கான மைண்ட் செட் எல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மாறலாம். எனக்கே தெரில, பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்துட்டு, யூ ஆர் த ஒன் ஆல்வேஸ் ரிவ்யூவிங் ஷார்ட்லி த புக்ஸ் ஐ வாண்டட் டு ரீட், கீப் கோயிங், ஹாப்பி டு பி த ஃபர்ஸ்ட் லைக் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த பொண்ணு வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் தெரியும், நிறைய புக் சஜஷன் கொடுத்துருக்காங்க. தட் நைட் அப்படிங்கிற புக் இவங்க தான் சஜஸ்ட் பண்ணாங்க. இவங்க கூட நான் கொஞ்சம் ஈஸியாகவே கனெக்ட் பண்ணிடுவேன். ஜஸ்ட் அவங்க ஒரு ஃப்ரெண்டு மாதிரியே ஆகிட்டாங்க. ஸோ நிறைய வீடியோஸ்க்கு அவங்க தான் எனக்கு ஃபர்ஸ்ட் லைக்கும் பண்ணுவாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் தட். அண்டு ஸ்பாய்லர் இல்லாமல் ரிவ்யூ பண்ணுவேன், அதுதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தோம் அப்படின்னா, உங்கள் புக் ஷெல்ஃப் டூர் போடுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக போடணும். நானுமே என் புக் ஷெல்ஃபை பார்த்து ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது. நான் வீட்டுக்கு போயிட்டு கண்டிப்பாக என் புக் ஷெல்ஃபை க்ளீன் பண்ணணுமா. ஸோ அந்த டைமில் ஒரு டூர் போட்டுடலாம். நம்ம ஒரு 2.5 ஷெல்ஃப் வந்து படித்த புக்ஸ் இருக்கும். ரிமைனிங் அந்த 1.5 ஷெல்ஃப் வந்து வாங்கி வச்சிருக்கேன். எப்போ படிக்கிறேன் எனக்கு என்னன்னு தெரில. வேற புக் மேலே தான், புக் வாங்குறதுல தான் நான் ரொம்ப அப்சஸ்ட் ஆகிட்டு போகிறேன். ரீடிங்கோட டைம் குறைஞ்சிட்டே வருது. பட் எனிவேஸ், நான் எனக்கு எப்போ தோணுதோ வாங்கிப்போம். எப்போனாலும் நம்ம ஃபியூச்சரில் ரீட் பண்ணிக்கலாம்ல. ஸோ நான் வீட்டுக்கு போகிறப்ப அந்த புக் டூர் வீடியோ கண்டிப்பாக போடுறேன். புக் ஷெல்ஃப் டூர் வீடியோ கண்டிப்பாக போடுறேன். ஸோ நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தோம் அப்படின்னா, ஹாய், ஐ எம் யுவர் ரீசன்ட் ஃபாலோவர். உங்கள் வெரிட்டி ரிவ்யூ பார்த்துட்டு இப்போ படிச்சுட்டு இருக்கேன். ரொம்ப நல்லா ரிவ்யூ பண்ணுறீங்க. இன்னும் நிறைய புக்ஸ் போடுங்க, சம்திங் சப்போர்ட் எப்பவும் இருக்கும் அப்படி போட்டிருக்கீங்க. தேங்க்யூ. நானுமே வெரைட்டி புக்கெல்லாம் எப்படி படிச்சேன் எனக்கு தெரியல. நான் 2 டேஸில் படித்த புக்கு, ஒரு நாள் ஈவினிங்கோ நெக்ஸ்ட் நாள் மார்னிங்கோ சம்திங் ஏதோ அப்படி படித்த புக் தான். ரொம்ப பயங்கர இம்பாக்ட்ஃபுல்லான புக்கு, படிங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு த்ரில்லர் மேலே, இன்னும் த்ரில்லர் படிச்சிருந்தேன் பட் அதுக்கப்புறம் ரொம்ப கிரேஸ் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நிறைய த்ரில்லர் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நீங்கள் த்ரில்லர் ஜான்ரா உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் வெரைட்டி புக்லேருந்து வரலாம். அப்படி இல்லைன்னா இந்தியன் ஆத்தரில் அந்த த கேர்ள் இன் த கிளாஸ் கேஸ் அதெல்லாம் படிக்கலாம், நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனா ஃப்ரேடா மெக்ஃபெடன்னு ஒரு ஆத்தர் இருக்காங்க. அவங்களோட புக் எல்லாமே ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி டு ரீட். பயங்கர பிளாட் ட்விஸ்ட் இருக்கும். சம் புக்ஸ் வந்து போரிங்காக இருக்கும், ரெப்பிட்டேட்டிவ் கண்டென்ட்ஸ் இருக்கும். பட் அதர் தன் தட் ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லி த்ரில்லர் புக்ஸ் அவங்களோடது. ஸோ அது பார்க்கலாம். அடுத்த கமெண்ட் பார்த்தோன்னா, இன்னும் உங்கள் வீடியோஸ் நிறைய ரீச் ஆகணும், ஆல் தி பெஸ்ட் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ. நிறைய ரீச் கிடைக்கும், பார்ப்போம் ஃப்யூச்சரில். இப்போதைக்கு கொஞ்சம் கன்சிஸ்டன்ட்லாம் அப்பப்போ மிஸ் ஆகுது. ஸோ நான் எப்படி மறுபடியும் பேக் டு ட்ராக் எப்போ வர போகிறேன்னு தெரில. அது மாதிரி இருக்கப்போ கண்டிப்பாக ரீச் போகும். இப்போவுமே எனக்கு முன்னாடி விட இப்போது நிறைய ரீச் இருக்குது. 3K நம்ம சூன் 3K வந்துருவோம். அதெல்லாம் பெரிய விஷயம். நம்ம முன்னாடி ஒரு 50 பேர் இருக்காங்கனாலே பெரிய விஷயம். இப்போ 3K சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் ரீச் பண்ணணும்னா பயங்கர பெரிய விஷயம். ஸோ அந்த டைமில் நான் ஏதாவது கிவ் அவே பிளான்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன். நான் யாருக்கும் புக்ஸ் அவ்வளோவா என்னோட புக்ஸ் கொடுத்ததில்லை, பட் வாங்கி கொடுத்துருக்கேன். ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் அந்த மாதிரி யாருக்கும் கொடுத்தது இல்லையா. ஸோ 3K வந்ததுக்கப்புறம் நம்ம அதெல்லாம் யோசிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா, நெக்ஸ்ட்டு இதில் ட்விஸ்டட் கேம்ஸ் போட்டிருந்தேன். அதில் வந்து அந்த டைமில் வந்து ஐ திங்க் தெர் இஸ் அ புக் ஃபேர் இன் யுவர் டவுன் அப்படின்னு ஒரு கமெண்ட் இருந்தது. ஸோ அந்த டைமில் தஞ்சாவூரில் புக் ஃபேர் போட்டிருந்தாங்க. அங்கே கொஞ்சம் புக்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். ஸோ அந்த வீடியோவும் இருக்குது, நீங்கள் பார்க்கலன்னா பார்த்துருங்க. நெக்ஸ்ட் கமெண்ட், சூப்பர்க்கா, லவ் யுவர் ரிவ்யூ, லவ் திஸ், தேங்க்யூ, சூப்பர், கீப் ராக்கிங், அப்புறம் ஹார்ட் விட்டு இதெல்லாம் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ. அடுத்து ட்விஸ்டட் கேம்ஸ் வந்துட்டு அதான் ரிவ்யூ போட்டிருப்பேன் பாருங்கள், ட்விஸ்டட் சீரீஸ் எல்லாமே. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தோன்னா ஒரு புக் ஹால் வீடியோவோட ரிவ்யூ இருக்குது, தஞ்சாவூரில் வாங்குற புக்ஸு. ஸோ எல்லாம் வாங்கி மட்டும் வச்சுருக்கேன், படிக்கிறதுலாம் இல்லை, எல்லாம் ஊரில் இருக்குது. திரும்ப இந்த புக்ஸ் படிக்கணும், இதை வச்சுட்டு அந்த புக்ஸ் எடுத்துகிட்டு வரணும். அதெல்லாம் எப்பப்போ டைம் கிடைக்குதோ நான் படிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அதில் இருக்கிற வீடியோ பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு இது என் தங்கச்சியே ஏதோ போட்டு பண்ணியிருக்கா. எனக்கு பிடிச்ச புக் என்ன,
எது கம்ஃபர்டபுளாக இருக்கும், எதை நான் அடிக்கடி ரீட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிருப்பா. அது அவளுக்கே தெரியும், இருந்தாலும் கமெண்ட் பண்ணுறாலாம். ஹாரி பாட்டர் புக் சீரிஸ் எனக்கு பிடிக்கும். திரும்ப திரும்ப அதை படிச்சதில்லை, பட் ஜஸ்ட் புக் ஷெல்ஃபை போகிறப்ப வரப்ப பார்க்குறப்ப அதுலேருந்து ஏதாவது ஒரு புக்கை மட்டும் எடுத்து ஏதாவது அண்டர்லைன் பண்ணியிருப்பானா அதை மட்டும் பார்ப்பேன். அது மாதிரி படிச்சிருக்கேன். அது இல்லாமல் ஐ டு ஹேட் அ லவ் ஸ்டோரி புக் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரவீந்தர் சிங். அது 2 times படிச்சிருக்கேன். அண்ட் 3rd டைமும் படிக்க ட்ரை பண்ண, ஆனால் படிக்கலை. நெக்ஸ்ட் வந்துட்டு சிவகாமியின் சபதம் பற்றி புக் வாங்கி வச்சிருக்கேன். அந்த கமெண்ட் பற்றி அவங்க கிட்ட அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன், அதை பற்றி தெரிஞ்சிருந்தா ஷேர் பண்ணுங்கன்ட்டு. அதில் அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. சிவகாமியின் சபதம் இஸ் ப்ரீக்வல் டு பொன்னியின் செல்வன். அதுவே எனக்கு தெரியாது, ஆனால் நான் போய் புக் வாங்கிட்டு வந்திருக்கேன் தமிழ் புக் படிக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக. பொன்னியின் செல்வன் இஸ் அபவுட் சோலா டைனாசிட்டி, சிவகாமியின் சபதம் இஸ் அபவுட் பல்லவன் டைனாசிட்டின்னு போட்டிருக்காங்க. அதான் எனக்கு அந்த காலத்து புக்கெல்லாம், ஐ மீன் அந்த காலத்தில் நடக்கிற ஸ்டோரி புக்கெல்லாம் வந்து ரீட் பண்ணணும் அப்படின்ட்டு ஆசை தான். படிக்கணும், எல்லா புக்கையுமே படிக்கணும் தான், படிக்கிறவனும் தான். அடுத்து ஆர்டர் இஸ் சிவகாமியின் சபதம், நெக்ஸ்ட் பார்த்திபன் கனவு, அதுக்கப்புறம் தான் பொன்னியின் செல்வன். ஸோ இதெல்லாம் எனக்கு தெரியாது, உங்களுக்கும் தெரியலன்னா இந்த கமெண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சிவகாமியின் சபதம் இஸ் கிரேட் ஸ்டோரி டு நோ அபவுட் பல்லவன் ஹிஸ்ட்ரி, ஆர்கிடெக்சர் அண்ட் ரிலீஜன் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ இதை மென்ஷன் பண்ணதுக்கு. எனக்கு வந்துட்டு இன்னொன்று என்னன்னா, தமிழ் புக்ஸும் படிக்கணும்ட்டு இப்போ ரொம்ப நாளாவே அந்த தாட் இருக்கு, பட் நான் தமிழ் புக்ஸ் வாங்குறது இல்லை. ஸோ எனக்கு வந்துட்டு பிகினர் ஃப்ரெண்ட்லியாக தமிழ் புக்கில் போர் அடிக்காமல் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி ஃபிக்ஷன் புக்காக ஏதாவது இருந்துச்சுன்னா, நீங்கள் தமிழ் புக்ஸ்லாம் நிறைய ரீட் பண்ணுவீங்க, எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். பட் குட்டி குட்டி புக்ஸ், ரொம்ப பெரிய புக்லாம் கொடுக்காதீங்க. ஒரு 100-150 பேஜஸ் இருக்கிற மாதிரி ஏதாவது புக்ஸ் இருந்தால் சஜஸ்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி எனக்கு 2-3 புக்ஸ் சஜஸ்ட்லாம் பண்ணியிருக்காங்க, நான் தான் வாங்கவே இல்லை. ஸோ ஏதாவது இருந்தால் கமெண்ட்டில் பண்ணுங்கள். எனக்கு இல்லைனாலும் இந்த வீடியோ பார்க்குற வேறு யாருக்காவது யூஸ் ஆகும். அடுத்த கமெண்ட் பார்த்தோன்னா, உங்கள் ரிவ்யூ அண்ட் புக் ஹால் இஸ் ரியலி குட் அண்ட் நீட். தேங்க்யூ. க்யூட் அக்கா நீங்கள், தேங்க்யூ. ஹாய், நான் உங்கள் வீடியோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுறேன், ஸ்டார்டட் ரீடிங் புக்ஸ் பிகாஸ் ஆஃப் யூ அப்படின்னு ஒரு கமெண்ட். இந்த மாதிரி கமெண்ட்லாம் புக் டியூபர்ஸ்லாம் எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் தெரியுமா? நம்மளால ஒருத்தவங்க புக் படிக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயம். நம்ம சொல்கிற புக்கு படிக்கிறாங்க அப்படின்னா அது இன்னும் ரொம்ப பெரிய விஷயம். ஸோ தேங்க்யூ ஃபார் தட். தென் நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தோன்னா, ஹலோ சிஸ், டூ யூ ஹாவ் அ குட் ரீட்ஸ் அக்கௌண்ட்? இஃப் எஸ் கைண்ட்லி ப்ரொவைட் த லிங்க். தேங்க்ஸ் அண்ட் ஆல் த பெஸ்ட்னு போட்டிருக்கீங்க. எனக்கு வந்து குட் ரீட்ஸ் அக்கௌண்ட் வச்சிருக்கேன், முன்னாடி கிரியேட் பண்ணிட்டேன், ஆனால் நான் அதில் ப்ராப்பராக எதுவுமே அப்டேட் பண்ண மாட்டேன். இப்போ வந்து கொஞ்சம் ரீசெண்டாக நான் திரும்ப அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் வந்துட்டு என்னோட புக்ஸ் வித் அபி சேனல் இந்த அபோட்டில் போய் பார்த்தீங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராமு, குட் ரீட்ஸ், அப்புறம் லிங்க்டின் எதுக்கும் சும்மா போட்டு வச்சேன். ஸோ அதில் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, அதில் இருக்கும். அதில் ஃபாலோ பண்ணணும்னா பண்ணுங்கள். நான் அதில் சில பேரை மட்டும் ஃபாலோ பண்ணியிருக்கேன், சில ரெக்வஸ்ட் வந்ததை மட்டும் ஃபாலோ பண்ணியிருக்கேன். பட் அது நான் ப்ராப்பராக யூஸ் பண்ணல. பட் எவ்ரி டைம் நான் ஒரு புக் கம்ப்ளீட் பண்ணுறேன்னா அதில் கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ அதில் ஃபாலோ, அது யாராவது குட் ரீட்ஸ் அக்கௌண்ட் இருந்தீங்கன்னா அந்த லிங்க்ல போய் பாருங்கள், நானும் ஃபாலோ பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு, ஆமாம், அடுத்த கமெண்ட் வந்துட்டு, நான் அந்த டைமில் குட் கேர்ள்ஸ் கைட் டு மர்டர் அப்படின்ட்டு ஒரு புக் வாங்கியிருந்தேன், புக் சீரிஸ் வாங்கியிருந்தேன், வாங்கி வச்சிருக்கேன், இன்னும் ரீட் பண்ணல. எல்லாருக்கும் தோணும், என்ன இந்த அக்கா இப்படி வாங்கி வச்சுட்டு இருக்காங்க, படிக்க தான் மாட்டுறாங்க அப்படின்னு தோணும். டைம் இருக்கிறப்ப நான் கண்டிப்பாக படிச்சிடுறேன். ஸோ அந்த டைமில் வந்துட்டு ஒரு பொண்ணு கமெண்ட் பண்ணியிருக்காங்க, அக்கா டோன்ட், பொண்ணா பையனா ஆகிடணும், அக்கா டோன்ட் வாட்ச் குட் கேர்ள்ஸ் கைட் டு மர்டர் சீரீஸ், இட்ஸ் டூ ஃபாஸ்ட் அண்ட் தே கட் ஸோ மெனி சீன்ஸ், இட்ஸ் நாட் ஒர்த் டு வாட்ச் அஸ் எ ரீடர்னு போட்டிருக்கீங்க. ஆக்சுவலி நெட்ஃப்ளிக்ஸில் தான் நினைக்கிறேன், குட் கேர்ள்ஸ் கைட் டு மர்டர் அந்த வெப் சீரிஸ் வந்து புக் பேஸ் பண்ண வெப் சீரிஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் அதை பார்க்கல இன்னும், அது நான் ட்ரெய்லர் மட்டும் பார்த்துட்டு விட்டேன், புக் ரீட் பண்ணிட்டு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக இப்போதைக்கு பார்க்காதீங்க, அது இப்போதைக்கு இல்லை, அது பார்க்கவே செய்யாதீங்க, நிறைய சீனை கட் பண்ணிட்டாங்க அப்படி போட்டிருக்காங்க. புக்கோ ஐ மீன் மூவிஸோ புக்ஸ் வெப் சீரிஸோ அதில் இதுதான் பிரச்சனை. நம்ம புக்கில் படித்து ஒரு இமேஜினேஷன் வச்சுருப்போம், ஆனால் அவங்க ஒரு மாதிரி எடுப்பாங்க. சம்டைம்ஸ் நமக்கு ஓகே அப்படி தோணும், பட் சம்டைம்ஸ் வந்து என்ன இப்படி சொதப்பிட்டாங்க அப்படிலாம் தோணும். இட் எண்ட்ஸ் வித் திஸ் மூவிலாம் ஒரு சைடு நான் ஹாப்பி, எப்படின்னா ஒரு புக்கு நம்ம படிச்சிருக்கோம், அதுலேருந்து நமக்கு ஒரு மூவி கொடுக்குறாங்க அப்படின்ட்டு ஹாப்பி. பொன்னியின் செல்வனும் அப்படிதான், ஒரு புக் படிச்சிருக்கோம், அதுலேருந்து ஒரு மூவி வந்திருக்காங்க. பட் அட் த சேம் டைம் வந்துட்டு இதில் இருக்க எல்லா கண்டென்ட்ஸும் அவங்க கவர் பண்ணல, இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தையே விட்டுட்டாங்க அப்படின்ட்டும் ஒரு தாட் இருக்கும். அதுக்காக ஐ டோன்ட் கிரிட்டிசைஸ். பட் குட் கேர்ள்ஸ் கைட் டு மர்டர் நான் பார்ப்பேன்னு என்னன்னு தெரில, அந்த புக் ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யோசிப்பேன். அடுத்து வந்துட்டு, புக் ஃபேர் எப்போ எங்கே நடக்கும்னு எப்படி தெரியும்க்கா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. எனக்கு வந்து மோஸ்ட்லி இன்ஸ்டாகிராம் தான், வேறு என்ன, இன்ஸ்டாகிராம்லேயே மோஸ்ட்லி எல்லா அப்டேட்ஸும் நமக்கு கிடச்சிருது. ஸோ அதில் வந்து தான் தஞ்சாவூர் புக் ஃபேர் பற்றி பார்த்துருந்தேன். அண்ட் என்னோட ஃப்ரெண்ட்ஸு 2 பேர் வந்துட்டு ஒரு ரீல்ஸ் ஷேர் பண்ணாங்க. ஸோ அதை பார்த்துட்டு தஞ்சாவூர் புக் ஃபேர் இருக்குது அப்படின்ட்டு நான் போயிருந்தேன். நானும் ஏதோ ரீல்ஸில் தான் பார்த்தேன், அண்ட் ஃப்ரெண்ட்ஸும் ரீல்ஸ் தான் ஷேர் பண்ணாங்க. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தோம், ஐ மீன் நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தோம் அப்படின்னா, நான் இங்கே பெங்களூர் வந்துட்டேன். ஸோ இங்கே வந்துட்டு இந்த இடத்துல தான், இந்த ரூமில் தான் நான் வீடியோ எடுத்தேன். அது பார்த்தோன்னா நான் ஜூன் ஜூலை மந்த் என்ன புக்ஸ் ரீட் பண்ணேன் அப்படின்னு ஒரு ரேப் அப் வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதில் இருக்கிற கமெண்ட்ஸ்லாம் பார்ப்போம். ஸோ அதில் வந்துட்டு இதே ஒன்று தான், ஹாப்பி டு பி யுவர் ஃபர்ஸ்ட் லைக், ஹோப் இட் ஹிட்ஸ் ஹை அப்படி போட்டிருக்கீங்க, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வந்துட்டு, ஆர்கே நாராயண் புக்ஸ் ரீட் பண்ணியிருக்கீங்களாக்கான்னு கேட்டிருக்கீங்க. இல்லை, நான் ட்ரை பண்ணதில்லை.
இந்தியன் ஆத்தரா தமிழ் ஆத்தர்னு தெரியுது. ஏதாவது புக்ஸ் இருந்தால் சஜஸ்ட் பண்ணுங்க, நான் செக் பண்ணிட்டு வாங்கிட்டு ரீட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு அண்ட் யோர் நேம் புக் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி அவங்க எனக்கு யோர் நேம் அப்படிங்கிற புக்கை ரொம்ப நாளைக்கு முன்பே சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. நான் இன்னும் வாங்கவும் இல்லை, படிக்கவும் இல்லை. நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். நிறையா புக்ஸ் இருக்கு. நான் வந்து சில புக்ஸ் நோட் பண்ணி வச்சிருப்பேன். அது மாதிரி போய் புக் ஸ்டோர்ல வாங்கணும்னு போவேன். அங்கே போய் வேற செட் ஆஃப் புக்ஸ் எடுப்பேன். அதனால நிறைய புக்கை மிஸ் பண்ணிடுறேன். அதுமாதிரி ப்ராப்பராக சஜஷன்லாம் நோட் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு பிடிச்ச ஜான்ராவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தோம் அப்படின்னா அகெயின் ஒரு புக் ஹாலு. ஸோ அதில் வந்துட்டு இருக்கிற கமெண்ட்ஸ்லாம் பார்க்கலாம். அக்கா ஆல் குரூப்ஸ்க்கும் புக் ரெக்கமெண்டேஷன் சொல்லுங்க. ஐம் நியூ டு ரீடிங், ஐம் ஜஸ்ட் 16 போட்டிருக்கீங்க. ஆக்சுவலி ரீசெண்ட் டைம்ஸ்லாம் நான் ட்விஸ்டட் சீரீஸ் நிறையா போட்டுட்டேன். அதெல்லாம் வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு நாட் ரெக்கமெண்டட். லேட் டீன்ஸு யங் அடல்ட்ஸ்க்கு ரெக்கமெண்டட். ஸோ அது தட்ஸ் நாட் ஃபார் எவ்ரி ஒன்னா. ஸோ எல்லா ஏஜ் குரூப்புக்கும் இருக்கிற மாதிரி நான் வந்து வெரி சூன் ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். டீன்ஸ் யங் அடல்ட்ஸ் யாருனாலும் ரீட் பண்ணலாம். அந்த மாதிரி நான் என்னென்ன புக்ஸ் இருக்குன்னு நான் பார்த்துட்டு கண்டிப்பாக மேக் பண்ணுறேன். அண்டு அடுத்த கமெண்ட் அவங்க தான், அக்கா உங்கள் சேனல் நேம் வந்து புக்ஸ் வித் அபி, பட் ஏன் உங்கள் நேம் டிஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி என்னோட நேம் அபர்ணா, பட் வீட்டில் அண்ட் சில க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அபின்னு கூப்பிடுவாங்க. ஸோ எனக்கு வந்துட்டு ஸ்கூல் காலேஜ் எல்லாத்துலேயும் அபர்ணான் இருக்கும், இப்போ ஒர்க்லேயும் அபர்ணான் தான் இருக்கும். பட் சில பேர் மட்டும் அபின்னு கூப்பிடுவாங்க. அண்ட் வீட்டில் மோஸ்ட்லி அபி தான். ஸோ எனக்கு வந்து அபி கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்தது. பேஷன் அப்படிங்கிறதுனால எனக்கு ரெண்டு நேமுமே எனக்கு பிடிக்கும். பட் பேஷன் அப்படிங்கிறதுனால அபி அப்படிங்கிற நேமை புக் டியூப்க்கு வச்சுட்டேன். வேற எதுவும் இல்லை. மற்றபடி அபர்ணா தான் என் நேம் எல்லா இடத்துலையும். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தோம் அப்படின்னா வெயிட்டிங் ஃபார் ட்விஸ்டட் ஹேட் ரிவ்யூன்னு போட்டிருக்கீங்க. நான் அதை அப்லோட் பண்ணிட்டேன். இந்த அதில் இருக்க ஜார்ஜ் கேரக்டர் எனக்கு பிடிக்கும். எல்லா மற்ற ட்விஸ்டட் சீரீஸில் இருக்க மேல் கேரக்டர் பார்த்தோம்னா எல்லாருமே சீரியஸாக இருப்பாங்க. ஜார்ஜ்க்கு மட்டும் ஒரு ஃபன்னி சைடு இருக்கும். ஸோ அதனால அந்த புக் நல்லா இருக்கு. இப்போ ட்விஸ்டட் லைஃப் இன்னும் சூப்பராக போயிட்டு இருக்கு. எது ஃபேவரட் புக்னே செலக்ட் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு இருக்கு ட்விஸ்டட் சீரீஸ்ல இருக்க எல்லா புக்ஸுமே. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தோன்னா அக்கா இட் எண்ட்ஸ் வித் திஸ் மூவி லிங்க் இருக்கான்னு கேட்டிருக்கீங்க. தெரியல, ஏதாவது ஓடிடியில் வந்தால் நான் சொல்கிறேன். எதில் வரும் என்னன்னு எனக்கு ஐடியாவும் இல்லை. நான் பார்த்துட்டதுனால அதை பற்றி ஃபாலோ பண்ணுறதில்ல. வேற யாருக்காவது இட் எண்ட்ஸ் வித் திஸ் எந்த ஓடிடியில் ரிலீஸ் ஆகுது அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தோன்னா ஹவு டு ஸ்டார்ட் யுவர் ரீடிங் ஜேர்னி அந்த ஃபர்ஸ்ட் ரெட் புக் அப்படி கேட்டிருக்கீங்க. என்னோட ரீடிங் ஜேர்னி நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன், நான் ஃபர்ஸ்ட் எந்த புக் படிச்சிருக்கேன் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் என்ன இல்லை அவங்களுக்கா, நம்ம வந்து இப்போ ரீட் பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. ஏதாவது ஒரு பிடிஎஃப் நம்ம பிடிச்ச ஜான்ரால ஏதாவது ஒரு புக்கு கூகுளில் இல்லை ChatGPTல போட்டோம்னா அது ஒரு லிஸ்ட்டு கொடுக்கும். ஸோ அதை வச்சுட்டு நம்ம எடுத்தோன்னே ஃபிசிக்கல் காப்பி வாங்கணும் அப்படிங்கனால நிறைய ஆன்லைனில் புக்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம அப்படி படித்து பார்க்கலாம். இல்லைனா ஏதாவது சிம்பிளாக ஒரு குட்டி புக்கு நம்மளோட ஃபேவரட் ஜான்ரால போட்டு வாங்கி அதை முதல்ல படித்து பார்க்கலாம். ஏன்னா எடுத்தோட நம்ம ஏதாவது கஷ்டமான புக்கு இல்லை புரியாத டிஃபிகல்ட்டான வேர்ட்ஸ் இருக்கிற புக்கெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு ரீடிங்கே பிடிக்காம போயிடும். ஸோ நமக்கு ஃபேவரட் ஜான்ரா அண்ட் ஈஸி டு ரீடாக இருக்கணும். அப்படி எடுத்தோன்னா நமக்கு ரீடிங் பிடிக்க ஆரம்பிச்சோம். ஸோ அந்த மாதிரி ரீடிங் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணலாம். நான் எனக்கு சின்ன பிள்ளைலேருந்து ரீட் பண்ணியிருக்கேன். பட் சில மகாபாரதம் புக் அந்த மாதிரிலாம் படித்தேன். அதுக்கப்புறம் லாக்டவுனில் அப்சஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ரீடிங் அப்சஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் இதுலேயுமே நான் ஃபர்ஸ்ட் ரீட் பண்ண புக்குன்னு சில புக்ஸ் கொடுத்துருக்கேன். மகாபாரதம் தான் ஃபர்ஸ்ட் தமிழில் படித்தேன். அதுக்கப்புறம் இங்கிலீஷில் பார்த்தோன்னா 13 Reasons Why அப்படிங்கிற புக் படித்தேன். அது என்னவோ தெரில, அந்த டைமில் எனக்கு அந்த புக் வாங்கி படிச்சிருக்கேன். அந்த சீரீஸ் பார்த்ததுனால அந்த ஃபர்ஸ்ட் சீசன் மட்டும் அதில் இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஹாரி பாட்டர் புக் சீரீஸ் வந்து ரொம்ப 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 ஃபேவரெட்டு. ஸோ அதுதான் என்னோட பிகினர் ஸ்டேஜஸில் நான் தான் படிச்சிருந்தேன். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா இன்னும் 4 வீடியோ இருக்குது. பட் இதெல்லாம் கமெண்ட்ஸ் கம்மியாக தான் இருக்கும். ஸோ நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் வந்துட்டு நான் இன்மேட் அப்படின்ட்டு ஒரு புக்கு, த்ரில்லர் புக்கு, அது வந்து ரிவ்யூ பண்ணியிருந்தேன். ஸோ அதில் இருக்க கமெண்ட் பார்த்தோன்னா என்ன போட்டிருக்காங்க, எக்ஸாக்ட் ஃபீலிங் வென் ஐ ரெட் ட்விஸ்டட் சீரீஸ் கிங் ஆஃப் ராத் இஸ் குட்னு போட்டிருக்கீங்க. ட்விஸ்டட் சீரீஸ்க்கே தாங்காதப்பா. இதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு நான் வந்து ரொமான்ஸ் ஃபிக்ஷனே தள்ளி வச்சுட்டு வேற ஜான்ராலாம் ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் கிங் ஆஃப் ராத் அந்த புக் சீரீஸ்க்கு போகிறேன். இதில் வந்து எல்லா ட்விஸ்டட் சீரீஸ்லையும் 80% ஆஃப் த ஸ்டோரி ஓகே, நாட் ஒன்லி ட்விஸ்டட் ஹேட்டு. எல்லா புக் சீரீஸ் அந்த 4 புக்ஸ்லையுமே 80% ஆஃப் ஸ்டோரி ஓகே, சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. மேல் கேரக்டர்ஸ் பயங்கர ஓவர் ப்ரொடெக்டிவ், ஓவர் கேரிங் எல்லாமே ஓகே. ஃபீமேல் கேரக்டர்ஸ்க்கும் எல்லாருமே ஸ்ட்ராங்கான ரோலாக தான் கொடுத்துருக்காங்க. யாரையுமே ஹேட் பண்ண முடியாது. ஆனால் அந்த 4 கேர்ள்ஸ் 4 ஃப்ரெண்ட்ஸ், அந்த சைடு அந்த 4 மென் இருக்காங்க. ஸோ எல்லாமே நல்லா இருக்குது. பட் அந்த 20% மட்டும் ஐம் நாட் ஓகே வித் தட். மேபி கிங் ஆஃப் ராத் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் நான் இப்போதைக்கு இந்த வருஷத்துல நான் ரீட் பண்ணுற மாதிரி இல்லை. ரொமான்ஸ் ஃபிக்ஷன் கொஞ்ச நாளைக்கு கேப் விட்டுட்டு நெக்ஸ்ட்டு வேறு ஜான்ராலாம் நிறையா இருக்குது, அதெல்லாம் ட்ரை பண்ணுறேன். த்ரில்லர் ஹாரர்லாம் படிக்கிற ஐடியா நிறையா இருக்குது. அண்ட் குட்டி குட்டி ரோம்காம் புக்ஸ்லாம் வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் ரீட் பண்ணிவிட்டு தென் நம்ம
கிங் ஆஃப் ராத்க்கு போகலாம். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லைக் ஃபர்ஸ்ட் டு கமெண்ட் ஆன் நைஸ் வீடியோ, யுவர் அப்கமிங் தம்ப்நெயில்ஸ் ஆர் நைஸ் அப்படின்னு போட்டிருக்கீங்க. தேங்க்யூ. திடீர்னு எடிட் பண்ணி ஏதாவது மாறும், திடீர்னு பழைய இதே வச்சுட்டு உட்காந்துருப்பேன். ஒரு மாதிரி எடிட்டிங்கில் தான் கொஞ்சம் கொலாப்ஸ் பண்ணுவேன். பட் ஓகே, பார்த்துக்கலாம், போக போக இம்ப்ரூவ் ஆகிடும். நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தோம்னா நான் ட்விஸ்டட் ஹேட் போட்டிருந்தேன். அதில் இருக்க கமெண்ட்ஸ்லாம் பார்க்கலாம். அந்த டைமில் என்னப்பா ஒரு கமெண்ட் தான் இருக்குது. ஓகே ஓகே, மை கரண்ட் ரீட் இஸ் ட்விஸ்டட் லைஸ் அக்கா, வெயிட்டிங் ஃபார் தட் ரிவ்யூ அப்படின்னு போட்டிருக்கீங்க. என்னோட கரண்ட் ரீடுமே ட்விஸ்டட் லைஸ் தான். கிண்டல் ஆப்பில் தான் படிச்சுட்டு இருக்கேன். அண்ட் 75 பேஜஸோ இன்னும் இருக்குது. இன்னைக்கு நினச்சா நான் படிச்சிடலாம். அண்ட் நெக்ஸ்ட் வீக்கோ இல்லை நெக்ஸ்ட் 2 to 3 டேஸ்லையோ நான் முடிச்சிட்டேன் அப்படின்னா ரிவ்யூ கண்டிப்பாக போடுறேன், நீங்கள் பாருங்கள். நெக்ஸ்ட்டு நான் போட்ட புக் பார்த்தோன்னா டு ஆல் த பாய்ஸ் ஐ ஹவ் லவ்ட் பிஃபோர், ஜென்னி ஹால்னது. இதில் அந்த டைமில் நைஸ் லவ் ஸ்டோரி அப்படின்னு எங்கள் அம்மாவே எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ மம்மி. நெக்ஸ்ட் வந்துட்டு அபியக்கா என்ன வர வர வீடியோஸ் அவ்வளோவா போடுறதே இல்லை, உங்கள் புக் ஷெல்ஃப் டூர் போடுங்களேன்னு கேட்டிருக்கீங்க. நான் ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக. நான் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ சட்டு புட்டுன்னு வந்து உட்காந்துட்டு பாருங்க. இப்போல்லாம் நான் மேக்கப்பே கொஞ்சம் கம்மியாக தான் போடுவேன். ட்ரெஸ்ஸும் என்ன டிஷர்ட் போட்டிருக்கோமோ டக்குன்னு வந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ கன்சிஸ்டண்ட்டாக போட ட்ரை பண்ணுறேன். அது மாதிரி ரீடிங் ஒன்றும் இல்லை, ரீடிங் டைம் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. அதனால வந்துட்டு என்னால் ப்ராப்பராக அந்த வீக்கெண்டில் கரெக்டாக இந்த வீடியோ எடுக்கணும் அப்படின்னு என்னால் ஸ்கெடியூல் பண்ண முடியல. கொஞ்சம் டிலே ஆகுது. அதனால தான் அந்த கன்சிஸ்டன்ட் லைட்டாக போயிடுச்சு. மற்றபடி ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ போக போக பாருங்கள், நான் புக்கெல்லாம் ரீட் பண்ணிட்டு எப்பப்போ டைம் கிடைக்குதோ அப்பப்போ டக்குன்னு எடுத்து நான் அப்லோட் பண்ணிடுறேன். எடிட்டிங்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் பார்த்துக்கலாம். அடுத்து வந்துட்டு என்ன கமெண்ட்னா, அக்கா உங்களோட ஆல் டைம் ஃபேவரட் புக் எதுன்னு கேட்டிருக்கீங்க. நான் அதுலேயே சிலது மென்ஷன் பண்ணியிருப்பேன். யார் கேட்டாலும் நான் வந்துட்டு ஹாரி பாட்டர் புக் சீரீஸ் வந்து சொல்லுவேன். அது நீங்கள் பிகினர் இல்லை எவ்வளோ வயசானாலும் இந்த ஃபேண்டசி ஹாரி பாட்டர் ஃபேண்டசி படிக்கிறதுக்கு ரொம்ப எந்த ஏஜ்னாலும் படிக்கலாம். குட்டி பிள்ளைங்க படிக்கணும் அப்படின்லாம் இல்லை. ஸோ என்னோட ஆல் டைம் புக்கில் வந்துட்டு ஹாரி பாட்டர் புக் சீரீஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பேலஸ் ஆஃப் இல்யூஷன்ஸ் அப்படிங்கிற புக்கு, சித்ரா பானர்ஜி திவாகருணி அவங்க எழுதியிருப்பாங்க, இந்தியன் ஆத்தர். அது வந்து பார்த்தோன்னா திரௌபதி அவங்களோட ஸ்டோரி, அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ரீட் பண்ணுவோம். எனக்கு மகாபாரதம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். விஜய் டிவியில் பார்த்தது. அந்த அதுக்கு முன்னாடியும் அதுக்கப்புறம் தான் புக்ஸ் வாங்கி ரீட் பண்ணியிருக்கேன். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த திரௌபதி கேரக்டர் எவ்வளோ ஒரு பவர்ஃபுல் ஃபீமேல் கேரக்டர்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால பேலஸ் ஆஃப் இல்யூஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஐ டு ஹேட் அ லவ் ஸ்டோரி பை ரவீந்தர் சிங். நான் படித்த ஃபர்ஸ்ட் லவ் ஸ்டோரி அதுதான் சொல்லலாம். ஸோ அது வரைக்கும் எனக்கு வந்து இப்படி லவ் ரிலேட்டடாக எதுவும் மூவிஸ்லாம் பார்த்துருப்போம், பட் புக்ஸ் எதுவும் அந்த அளவுக்கு படிச்சது இல்லையா. ஃபர்ஸ்ட் படித்தது ஐ டு ஹேட் அ லவ் ஸ்டோரி. அண்ட் அதுவுமே ஒரு ட்ராஜடி எண்டிங், என்ன அப்படியே ரொம்ப டச் பண்ணிடுச்சுன்னே சொல்லலாம். ஸோ அந்த புக் வந்து எப்போனாலும் அதை திரும்ப திரும்ப படிப்பேன். அந்த மாதிரி 2 times தான் படிச்சிருக்கேன். திரும்ப சான்ஸ் கிடைச்சாலும் நான் அந்த புக் படிச்சிருக்கேன். அது ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா கைட் ரன்னர் புக் நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கேன். அது இப்போ வந்து நான் ஏதாவது ஒரு சேடாக ஒரு ட்ராமாட்டிக்காக ஏதாவது புக் படித்தேன்னா நெக்ஸ்ட் நான் அடுத்த புக் ஈஸியாக மூவ் ஆன் ஆகிடுவேன், வேறு ஏதாவது எடுத்து படிப்பேன். பட் அந்த டைமில் வந்து கைட் ரன்னர் படித்தப்போ எனக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் இம்பாக்ட் இருக்கும்ல நம்ம மைண்டுக்குள்ளே. ஸோ அது மாதிரி இருந்தது. ஸோ ஆல் டைம் ஃபேவரட்டில் இதெல்லாம் வரும். அண்ட் இது எல்லாமே சில புக்ஸ் இருக்குது, அதெல்லாம் நான் புக் ஷெல்ஃப் டூரில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃபைனல் வீடியோக்கு வந்துட்டோம். ஆகஸ்ட் அண்ட் செப்டம்பர் ரேப் அப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் பார்த்தோன்னா மொத்தமாக 5 கமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு நான் படித்ததுலேயே ட்விஸ்டட் லைஸ் தான்க்கா லேட் ஆகுற மாதிரி இருக்குது. யூஸ்வலாக மேக்ஸிமம் 1 வீக்கில் ஒரு புக் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். பட் இந்த புக்கை படிக்க மட்டும் 18 டேஸாக போகுது அப்படி போட்டிருக்கீங்க. உங்களுக்கு 18 டேஸ், எனக்கு வந்து 2 வீக்ஸ் ஆயிடுச்சா, எனக்கு 10 டேஸை தாண்டி போயிட்டுருக்கு. இடையில கொஞ்சம் நாள் ட்விஸ்டட் லைஸ் படிக்கல, அந்த லிட்டில் உமன் மாதிரி 2 சாப்டர் படித்தேன். ஸோ வேற எதுவும் இல்லை. ஆமாம், இது மற்ற புக்ஸு எனக்கு ட்விஸ்டட் ஹேட்டே கொஞ்சம் லேட் ஆனிச்சு, அதுவுமே கொஞ்சம் பெரிய புக். அண்ட் இப்போ ட்விஸ்டட் லைஸும் ஒரு 500 பேஜஸ் இருக்குது. ட்விஸ்டட் லவ் எல்லாம் பார்த்தோன்னா 300க்குள்ளே தான் பேஜஸ் இருக்குது. ட்விஸ்டட் கேம்ஸும் அவ்வளோ டைம் எடுக்கலை. இது ரெண்டுமே கொஞ்சம் டைம் எடுத்து தான் போகுது. ஸ்டார்டிங்கில் அந்த 250 பேஜஸ்க்கு கொஞ்சம் எனக்கு ஏதோ கொஞ்சம் ஸ்லோவாக போன மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு பரபரப்பாக போய் இப்போ வந்து ஜூஸ்னே வந்து பாருங்க, ஸ்டெல்லா கேரக்டர் வந்து கிறிஸ்டியன் கிட்ட கோச்சிட்டு போயிட்டாங்க. சம் ஃபைட் போயிட்டு இருக்கு. அது இனிமேல் அந்த நெக்ஸ்ட் 70 பேஜஸ் படிச்சுட்டா அந்த ஸ்டோரி முடிஞ்சிடும். ஸோ எனக்குமே கொஞ்சம் லேட் ஆகுது ட்விஸ்டட் லைஸ்க்கு. ஸோ நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தோம் அப்படின்னா எப்போவுமே மோஸ்ட்லி உங்கள் ஃபர்ஸ்ட் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் ஹே வி ஆர் 2.93K ஃபேமிலிக்கா, விஷ் யூ ஆல் சக்ஸஸ்ன்னு போட்டிருக்கீங்க. தேங்க்யூ. வெரி சூன் மீட் பண்ணலாம். இன்ஸ்டாகிராமில் அவங்க எனக்கு நிறைய புக் சஜஷன் இருப்பாங்க, ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ வேறு எதுவும் புக் சஜஷன் இருந்தாலும் சொல்லுங்கள், யாருனாலும் சொல்லலாம். கமெண்ட்டில் போட்டிங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். இல்லை இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிங்கன்னா அதில் எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் சொல்கிற புக்கெலாம் நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன்.
வாங்கி வச்சுப்பேன். பட் எப்போ ரீட் பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நான் ரீட் பண்ணுறப்ப கண்டிப்பாக போடுறேன். ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோ முடிஞ்சிச்சு. ரொம்ப நேரம் எடுத்திருக்கேன், நிறையா பேசியிருக்கேன். அண்ட் வேற எதுவும் இவ்வளோதான் லைஃப் அப்டேட்ஸ். ஒர்க் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. பட் அது அது ஒரு சைட். நெக்ஸ்ட் வந்துட்டு பேஷன் அப்படின்ட்டு ரீடிங்கை நான் விட மாட்டேன். மேபி அந்த ரீடிங் டைம் கம்மியாக இருக்கும். இல்லை என்னைக்காவது ரீட் பண்ணாமலாம் போனதில்லை. ஏதாவது ஒரு 5 to 10 பேஜஸாவது படிப்பேன். படிக்க முடியல அப்படின்னாலும் படிச்சிருவேன். ஸோ அதனால பேஷன் ஒரு பக்கம், ஒர்க் ஒரு பக்கம் பேலன்ஸ்டாக போயிட்டு இருக்கு. அடுத்தடுத்த வீடியோவில் வேற எதுவும் லைஃப் அப்டேட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு இவ்வளோ தான். அண்ட் புக்ஸுமே நிறையா இருக்குது. புக் ஷெல்ஃப் டூர் வீடியோ நீங்கள் வெரி சூன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தென் ட்விஸ்டட் லைஸ் வெரி சூன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்புறம் இந்த அமேசானில் ஒரு 6 புக் ஆர்டர் பண்ணேன். அது வந்து டெலிவரே ஆகலை. அது திரும்ப ரீஸ்கெடியூல் ஆயிருக்கு. அது எப்போ டெலிவர் பண்ணுவாங்கன்னு தெரில. ஸோ அந்த 5 புக்ஸ் வந்து பார்க்கலாம். 6th புக் மட்டும் ரீஃபண்ட் ஆயிருக்கு. அண்ட் எல்லாமே இந்தியன் ஆத்தர்ஸ் புக் தான். எனக்கு வந்து என்ன ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு நிறைய விஷ்லிஸ்ட்லாம் வச்சிருந்தேன். காஸ்ட்லியான புக்ஸ்லாம் வச்சிருந்தேன். இந்த 4th விங், அயன் ஃப்ளேம் அதெல்லாம் வச்சிருந்தேன். ஹார்ட் கவராக பார்க்கலாம் அப்படின்ட்டு. ப்ரைஸும் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிருந்தது. பட் இப்போ வாங்கினாலும் நான் இமீடியட்டாக எதையும் படிக்க போகிறதில்ல. வாங்கி அது பட் புக் ஷெல்ஃபில் இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இந்தியன் ஆத்தர்ஸாக ஏதாவது இருக்காங்களா அப்படின்னு பார்த்தப்ப நிறைய இந்தியன் ஆத்தர்ஸ் இருந்தாங்க. அண்ட் ஆல்ரெடி நான் ரீட் பண்ண இந்தியன் ஆத்தர்ஸும் இருந்தாங்க. ஸோ அவங்களோட புக்ஸ் அகெயின் வாங்கியிருக்கேன். அண்ட் சில நியூ இந்தியன் ஆத்தர்ஸும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஒரு 5 புக்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம அப்கமிங் வீடியோவில் இந்த 3 வீடியோஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோ முடிஞ்சிச்சு. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.